அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில பாடலும் பொருளும்ல நம்ம பார்க்க போற பாடல் காயத்ரி மந்திரம். பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல நம்ம பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, பாடல் வரிகளில் நான் காயத்ரி அப்படின்னு. காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்துல விஸ்வாமித்திரரால சொல்லப்பட்டது. பரம்பொருளை எண்ணி நம்ம சொல்ற மந்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். இதோட அர்த்தம், ஓம் பூர் புவஸ்வஹ அப்படிங்கிறது இந்த பூமி, மத்திய உலகம், மேல் உலகம், ஸ்வர்க்கம் ஆகிய 3 உலகங்களையும் குறிக்குது. அந்த 3 உலகங்களுக்கும் சக்தியான இறைவனை வணங்குறது. தத் சவிதுர் வரேண்யம், சூரியனின் ஒளி போல் மிகவும் உன்னதமான இறைவன். விதுர் வரேண்யம்ங்கிறது மிகவும் உன்னதமான அப்படின்னு பொருள். தத் சவிதுர்ங்கிறது சூரியனை குறிக்குது. பர்கோ தேவஸ்ய தீமஹி, தீமஹிங்கிறது தியானிக்கிறோம் அப்படின்னு பொருள். பர்கோ தேவஸ்யங்கிறப்போ அந்த பரம்பொருளின் ஒளியை நம்ம தியானிக்கிறோம். தியோ யோன பிரச்சோதயாத், அந்த ஒளி எங்கள் அறிவை பிரகாசிக்க செய்யட்டும். பரம்பொருளை வாழ்த்தி வணங்கி அந்த பரம்பொருள் எங்களுக்கு வழியை காட்டட்டும் அப்படின்னு வேண்டுறாங்க இந்த பாடல்ல. மீண்டும் ஒரு முறை ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம், 3 உலகங்களுக்கும் சக்தியான சூரியனின் ஒளி போல மிகவும் உன்னதமான அந்த பரம்பொருளின் ஒளியை தியானிக்கின்றோம். அந்த ஒளி எங்கள் அறிவை பிரகாசிக்க செய்யட்டும். அனைவருக்கும் பரம்பொருளின் அருள் கிடைக்கட்டும். உங்களுக்காக ராம்ஸ் டெம்பிள் விலாக்ஸ்.